இல்ல ஆனா இப்ப அமைச்சரவையில இடம் கிடைக்குமா? பா பாஜக எம்.எல்.ஏக்கள் இருப்பாங்களான்னு கேள்விக்கு, அத எடப்பாடி முடிவு செய்வார்ன்னு தானே அமித் ஷா சொல்றாரு. இல்ல எத்தன பேரு அப்படிங்கிற பெர்த்த தான் நாங்க அப்ப பேசுவோங்கிறாரு. கூட்டணி ஆட்சிங்கிறத அறிவிச்சுட்டாரு கிட்டத்தட்ட. இல்ல கிட்டத்தட்ட கூட்டணி இல்ல. ஆட்சின்னு சொல்ட்டாரு. அவ்வளவுதான். அமைச்சரவையில் அப்ப என்ன சார் அது? அப்படி ஓரமா டவாலிய மாரி போட்டுக்கிறதா? முதலமைச்சருக்கு பின்னாடி டவாலியா? என்ன சார் ஆட்சியில பங்குன்னா என்ன சார் அர்த்தம்? இல்ல அப்ப அமைச்சர் சொல்றாங்கல்ல ம், மகாராஷ்டிரால ஷிண்டேவ கொண்டு வந்து, அப்புறம் இப்ப துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க அவர. ம். அதே மாரி ஒரு ஒரு அசைன்மென்ட்ட தமிழ்நாட்டுல செய்வாங்களா அதிமுக வச்சு? அப்படின்லாம் பேசுறாங்க. எவ்வளவுதான் சார் அதிமுக வச்சு விளையாடுவீங்க? ஒரு அளவு வேணாமா? ஏதோ இன்னைக்கு அந்த கட்சி இந்த கதியில இருக்குது. எடப்பாடி சில விஷயங்கள்ல தன்னை திருத்திக்கிட்டாருன்னா, இந்த நிலைமை கூட வந்திருக்காதுன்றதான் நாமெல்லாம் கதறு கதறுன்னு கதறணும். இந்த கட்சி நல்லா இல்ல இருக்கணும். ஒன்றிணைந்த அதிமுக அது சொல்றீங்களா? வரட்டும். வந்து சார் நீங்க இந்த கட்சி நல்லா இருந்தா அடுத்தவனுக்கு என்ன சார் வேல? இல்ல கிட்டத்தட்ட அது வந்துருச்சுங்கிற மாதிரி டிடி தினகரன் அப்படித்தானே சொல்றாரு. இல்ல அவரு இப்ப அன்னைக்கே அமித்ஷா என்ன சொல்லியிருக்கணும்? அவங்க ஆல்ரெடி என்டிஏல இருக்கிறாங்க. மற்றவல்லாம் யார் யார் வரான்னு அப்புறம் பேச சொல்லி அந்த வரிய விட்டுட்டாரு. உடனே ஹே ஹே கை விட்டாங்க. ஓபிஎஸ் அவ்வளோதான்ட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்ல. அவங்க ஆல்ரெடி என்டிஏல இருக்கிறாங்க. அது நயினா நாகேந்திரன் அடுத்து நயினா நாகேந்திரன் யாரோ ஒருத்தர் இல்ல. தமிழ்நாடு பிஜேபியுடைய தலைவர் சொல்றாரு. அவங்க ஆல்ரெடி என்டிஏல இருக்கிறாங்கன்னு. தினகரன் அதான் சொன்னேன். என்டிஏ வலுப்படணும் நான் தானே சொன்னேன். அதிமுக எடப்பாடி தலைமையில் வந்தாலும் சரி, அவரை விட்டுட்டு வந்தாலும் சரின்னு சொன்னவர் தானே அவரு. அவருக்கு இதுல வருத்தம் இருக்க வாய்ப்பு இல்ல. 2வது அன்னைக்கு மற்ற தலைவர்களை எல்லாம் கூட்டு வச்சு இந்த 2 பேரும் கூப்பிடாம இருந்தாங்கன்னா, கதை முடிஞ்சுன்னு அன்னைக்கு நம்மளே ஒத்துட்டு இருக்கலாம். அத யாரும் தனியா சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்படி எதுவும் நடக்கலையே. அன்னைக்கு ஒரே அஜெண்டா அதிமுகவ இழுத்துட்டு வரணும். எடப்பாடிய கக்கத்துல வச்சுக்கணும். வச்சுக்கிட்டாரு, முடிச்சுட்டாரு, போயிட்டாரு. அதிமுகல சில பேருக்கு அதிருப்தி இருக்கா சார்? பிஜேபி, அதிமுக கூட்டணி அமைஞ்சதுல கண்டிப்பா இருக்கு. அதுக்காக எல்லாம் கட்சிய விட்டு போவாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த அதிருப்திய எப்படி சரி பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. செயற்குழு கூட்டம் நடந்ததுன்னா முதல்ல பேச அனுமதிக்கணும் எடப்பாடி. எந்த சூழல்ல நான் அந்த முடிவ எடுத்தேன். அப்படின்னு குறைஞ்சபட்சம் வெளிப்படையா நிர்வாகிகள்ட்டயாவது அன்னைக்கு ஏற்கனவே குறைஞ்சபட்சம் பேசியிருக்கணும், பேசல. அந்த கூட்டத்திலயாவது அவர் பேசி தன்னிலை விளக்கம் குடுக்கலைன்னா, அதிருப்தியா பேச வச்சு, அவங்களையும் பேச வச்சு, அவங்களுக்குரிய விளக்கத்த அவர் குடுக்கலைன்னா, அந்த அதிருப்தி அப்படியே நீடிக்கும். வெளிய தெரியாது. களத்துல எதிரொலிக்கும். இந்த அணி அமைஞ்சும் பிரயோஜனம் இல்லைன்னு அதத்தான் சொல்றேன். இன்னும் அந்த அதிர்ச்சியிலருந்து அவன் மீளவே இல்ல. இவ்வளவு பெரிய ஒரு அணி அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல ஆயுதம் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? திமுகவுக்கு எதிராக பிரயோகிக்க பலமான ஆயுதம் பிஜேபி. மத்தியில் ஆட்சியில இருக்கிற அந்த அதிகாரமிக்க ஆயுதம். அதிமுக தொண்டன் ஒருத்தன்ட்ட சந்தோஷமா பாத்தேன். 10 பேர்ட்ட பேசுங்க. என்னய்யா நல்ல அணி அமைச்சிட்டே போலயே. யோவ் போயா வேலைய பாத்துங்கிறான். ஏதோ விரக்தி அவன்ட்ட இருக்கு. ஏன் சந்தோஷம் வரல? இத முதல்ல எடப்பாடி ஸ்மெல் பண்ணணும். எதனால அதிமுக தொண்டன் சந்தோஷமா இல்ல? நம்ம எந்த டைமிங்க மிஸ் பண்ணணும்? அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, உரிய விளக்கத்த சொல்லி, அந்த அதிருப்தியாளர்கள அவர் சமாதானப்படுத்தலைன்னா, இந்த அணி அமைஞ்சும் பிரயோஜனம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்.